அவரு இறந்து போயிட்டாருன்னு நம்ப கூட இல்லை. எனக்கு ஷாக்கா இருக்குது. என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அது காரணமே அவர் தான். அவர்கிட்ட உதவி இயக்குனரா பழைய ஞாபகம்லாம் வருது. உதவி இயக்குனரா ஜாயின் பண்ணு கேட்டுட்டே இருந்தேன். யாராவது போனாங்கன்னா கொடுக்குறப்பா அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் ரொம்ப பிரச்சனையாகி எனக்கு வந்து தற்கொலை பண்ணி போயிடலாம், கொஞ்சம் குடும்பத்தை பிரச்சனை, அப்பா திட்டாரு, சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கேன்னு. இந்த முறை போய் கேட்கலாம் பாக்யராஜ் சார்கிட்ட. அவர் சேர்த்தாருன்னா, உதவி இயக்குனர் சேர்த்தாருன்னா நம்ம இருக்கலாம், இல்லை செத்து போயிடலாம் அந்த எண்ணத்தோட அவருக்கு அப்போ அந்த நாட்கள் வந்து டப்பிங் எடிட்டிங் நடந்திருந்தது. இப்போ நேராக அவர்கிட்ட போனேன். இப்படி சார் இது மாதிரி நான் தான் சொன்னேன்ப்பா உங்ககிட்ட, யாராவது போனேன். இல்லை சார் இப்போ நீங்கள் மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கொடுக்கலாம், நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் சார் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். அப்புறம் தலையெல்லாம் தடை விட்டு தண்ணி கூட அவருக்கு, ஏன்னா கண்ணை பார்த்தாரு, கண்ணெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்குது எனக்கு. அப்புறம் தலையை தடை கொடுத்து என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? இல்லை சார் நீங்கள் கொடுக்கலாம், செத்துருவேன் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரிதா? சரி சரி அமைதியாக சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்க வச்சு காஃபி கொடுத்து நேரம் எடிட்டிங் ரூமில் போய் போ, எடிட்டிங் நடந்துருக்கு, அங்கே போய் என்னுடைய அஸ்தான் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்போ சேர்த்து விட்டாருங்க. அவர் அன்னையிலேருந்து அவர் கூட நான் இருந்து அவருடைய நம்பிக்கைக்குள்ள நடந்துக்கிட்டேன். காரில் போகும்போது ஏறினா லிவிங்ஸ்டன் எங்கே அப்படின்னு தான் கேட்பாரு. அவர் ரைட் சைடில் உட்காந்தோன்னா நான் லெஃப்ட் சைடில் உட்காருவேன். அது போல எனக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குறனா இருந்தேன். அவருடைய பணங்கள்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. டெய்லி அவருக்கு ஒரு 10,000 எடுத்து வருவாரு, என்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்து அவர் ஏழைங்களுக்காக நல்ல உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும். நிறைய யாருக்குமே தெரியாதுங்க. அப்பப்போ யாராவது தேடி வந்தாங்கன்னா ஏதோ காசு கொடுப்பாரு. அதுக்கு என்கிட்ட தான் ஃபுல்லாக கொடுத்துருவாரு காசு, 20,000 போல. யாராருக்கு என்னென்ன கொடுத்தேன்றது நான் ஒரு நோட் புக் எழுதி சாயங்காலம் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் இவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க சார் சொல்லிட்டு கொடுத்து அந்த பணத்தை மீதி பணத்தை கொடுத்துருவோம். சில டைம்ல 20,000 போயிடும். அப்படி ஒரு முறை ஏதோ தப்பான கணக்காகி போயிட்டு என்னையா கணக்கு இதாகுது அப்படின்ட்டு ஏதோ சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்கு வருத்தப்பட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே எங்கள் தெருவெல்லாம் பரபரப்பு, பாக்யராஜ் வந்துட்டாருன்ட்டு. என் வீட்டுக்கு நேராக உள்ள வந்து என்னை கண்டபடி திட்டி, என்ன நான் அதை ஒன்று திட்டது எனக்கு உரிமை இல்லைடா, ஏற வண்டியில தான் கோச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் மாதிரி வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் போனால் இன்னொரு அசிஸ்டன்ட் ரெடியாக காத்துட்டு இருக்காங்க அந்த காலத்தில் கியூவில். ஆனால் என்னை திட்டி என்னை திருப்பி அவருடைய கார்லேயே வந்தார். அந்த கார்லேயே திருப்பி போய் திருப்பி நான் அவரே என்னை அழைச்சிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.